ஹலோ ஃப்ரெண்ட். டுடே நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ்னா என்ன? சிஆர்எம்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்எம்னா என்னன்னு பார்த்தலாம். சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அந்த சிஸ்டம்னா என்ன பண்ணும் அப்டின்னா, ஆம் இட் வில் லைக் ஒரு ப்ராசஸ ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். தட் இஸ் லைக் மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்விசஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ப டேட்டா வாங்குவோம் இல்லையா? டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து அனாலிட்டிக்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் சிஆர்எம் சிஸ்டம். ஸோ இந்த சிஆர்எம் சிஸ்டம் வந்து யூசுவலா வந்து நம்ம வந்து சேல்ஸ்ல என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவோம், யூசுவலா ஒரு பிசினஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜென்ரலா நான் வந்து சொல்றேன். இட்ஸ் நாட் லைக் காமன் ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ காமன் ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம், கேம்பெயின்ஸ் போடுவோம். அந்த மாதிரியான டேட்டா. ஒன்ஸ் நம்ம வந்து கேம்பெயின் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. தட் இஸ் கால்ட் லீட். லீட்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆ இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் அந்த மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆ இதுல வந்து இருக்கும். சாரி. ஆ நம்மளுக்கு வந்து அ லீட்ஸ்ல வந்து இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து லீட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து சேல்ஸ் டீம் வந்து அந்த லீட்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணி, கால் பண்ணி, பேசி அவங்கள வந்து ப்ராஸ்பெக்ட்டா மாத்துவாங்க. ப்ராஸ்பெக்ட்னா என்ன? அவங்க வந்து கஸ்டமர் கிடையாது. பட் அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்ல வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. ஸோ அ அ அந்த மாரி பீப்பிள் பேர் தான் வந்து ப்ராஸ்பெக்ட். ஒன்ஸ் வி கெட் த ப்ராஸ்பெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆம் சேல்ஸ் டீம் வந்து திருப்பியும் கஸ்டமர் அப்ரோச் பண்ணி எந்த மாரி ப்ராடக்ட் வேணும்? அவங்களோட ரெக்வயர்மென்ட் என்ன? அதுக்கேத்த மாதிரி நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு? அப்படின்னு பார்த்து, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணி, கஸ்டமருக்கு அது புடிச்சிருந்தா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து வாங்கிட்டாங்கன்னா, தென் தே வில் பிகம் அ கஸ்டமரா வந்துருவாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து கஸ்டமரா வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும்? ஆம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா இஷ்யூஸ் பார்க்கணும். ஆ சர்விசஸ் பார்க்கணும். ஃபீட்பேக்கு, சர்வே இதெல்லாம் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் ப்ராசஸ் தட் வில் கம்ஸ் அண்டர் சர்விஸ். இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கிற ஒரு சிஸ்டம் தான் வந்து சிஆர்எம் சிஸ்டம். ஓகேயா? தேர் ஆர் சோ மெனி நெறைய சிஆர்எம் சிஸ்டம்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபியூ சிஸ்டம்ஸ் தான் நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். பட் தேர் ஆர் சோ மெனி அதர் சிஸ்டம் ஆ மார்க்கெட்ல வந்து இருக்கு. Zoho இருக்கு, Viva இருக்கு, Salesforce, Microsoft Dynamics, Sugar அந்த மாதிரி இன்னும் நெறைய சிஆர்எம்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஆ நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் Salesforce? Salesforceனா என்ன? Salesforce வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? யார் ரன் பண்றா? மார்க் பெனியஃப் வந்து ரன் பண்றாரு. ஹி இஸ் த சிஇஓ ஆஃப் Salesforce. அவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க? இந்த மாரி வந்து டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சேல்ஸுக்கும், சர்விஸுக்கும் வந்து டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா எதுல ப்ரொவைட் பண்றாங்க? கிளவுட் பேஸ்டு டூல்ஸா ப்ரொவைட் பண்றாங்க. முன்னாடிலாம் எப்படின்னா வந்து ஆன் ப்ரிமிசஸ்ல இருக்கும். லைக் ம் சர்வர் சிஸ்டம் இருக்கும், கிளையன்ட் சிஸ்டம் இருக்கும். நீங்க சர்வர்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். கம்பெனி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், மனி ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க? சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இத வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாங்க. என்ன பண்றாங்க? அவங்க எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வாங்குனா மட்டும் போதும். வாங்கி நம்ம அத வந்து யூட்டிலைஸ் பண்ணா மட்டும் போதும். நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, அத மட்டும் நம்ம வந்து காசு குடுத்து வாங்கிட்டா போதும். ஓகேங்களா? அத வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து பண்றாங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம்னா, நம்மளோட ஹோம் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து கம்பேர் பண்ணலாம். நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து பில் பே பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டிக்கு, ரைட்? அதே மாரி தான் சேல்ஸ்ஃபோர்ஸும். நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, அதுக்கு மட்டும் நம்ம வந்து பே பண்ணா போதும். சேல்ஸ்ஃபோர்ஸே வந்து மெயின்டனன்ஸ், அப்கிரேடு எல்லாமே அவங்களே வந்து பண்ணிருவாங்க. பிகாஸ்
அவங்களுக்கு தான் சர்வர்ஸ் எல்லாம் வந்து தெரியும். நம்மளுக்கு அவங்க பேக்ரவுண்ட் சிஸ்டம் என்ன, என்ன யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க, அந்த டேட்டாஸ் எதுவுமே டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் பண்ற ஆம், எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து குடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறது ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான். ஆனா இத தவிர்த்து அவங்க நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆம் வச்சிருக்காங்க சேல்ஸ்ஃபோர்ஸ். ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, சேல்ஸ் கிளவுட் லைக் நான் என்ன பிபிடில போட்டிருக்கேன்னா, சேல்ஸ் கிளவுட், சர்வீஸ் கிளவுட், காமர்ஸ் கிளவுட், மார்க்கெட்டிங் கிளவுட், எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட், அனாலிட்டிக்ஸ் கிளவுட், சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம். சேல்ஸ் கிளவுட் நான் முன்னமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ ஃப்ரம் த மார்க்கெட்டிங் டு தே பிகம் அ கஸ்டமர். அந்த அந்த பீரியட் ஆஃப் இது வந்து நம்ம வந்து சேல்ஸ்ல எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணா போதும். உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஸோ அதுதான் வந்து சேல்ஸ் கிளவுட். சர்வீஸ் கிளவுட்னா ஆஃப்டர் சேல்ஸ். ஸோ ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து சர்வீசஸ்ல வரும். ஸோ அதுக்காக அவங்க தனியா கிளவுட்ஸ் வச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது 2த்துக்கும் செப்பரேட்டா லாகின் வச்சுக்கணுமா? அப்படி கிடையாது. இது 2மே வந்து சேர்த்தே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து லைசென்ஸ் குடுக்கும்போதே அப்படித்தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ் கிளவுட் வந்து நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து சேல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சேல் பண்றோம். நம்ம பிசினஸ் வந்து அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து காமர்ஸ் கிளவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் கிளவுட். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்ல வந்து நெறைய இமெயில்ஸ்லாம் அனுப்புவோம். ஃபாலோ அப் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ்க்கு. அவங்க வந்து நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னா, லான்ச்சிங் இமெயில்ஸ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் தேங்க் யூ இமெயில்ஸ் அனுப்புவோம். ஸோ அந்த இமெயில்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறாங்களா? ஓப்பன் பண்றாங்களா? இன்ட்ரஸ்டடா இருக்காங்களா? அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் கிளவுட்ல. எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட் வந்து நம்ம வந்து இட்ஸ் லைக் அ கம்யூனிட்டி கிளவுட தான் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட்ன்னு சொல்றாங்க. விச் இஸ் லைக் நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரிய வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் டேட்டா மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த மாரி ஒரு சைட் மாதிரி டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் நம்மளால வந்து குடுக்க முடியும். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிளவுட். இட் கேன் பி ஈஸிலி இன்டகிரேட்டட் வித் அதர் கிளவுட்ஸ். எல்லா கிளவுட்ஸ் கூடயும் நம்ம ஈஸியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அனாலிட்டிக்ஸ் இது எல்லா கிளவுட்ஸ்லயுமே அனாலிட்டிக் ஆல்ரெடி இருக்கு. ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் எனக்கு நெறைய அனாலிட்டிக்ஸ் வேணும். லைக் இன்னும் நான் ரொம்ப டீப் டைவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அனாலிட்டிக்ஸ் கிளவுட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம். சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இதெல்லாம் தவிர்த்து என்னோட கம்பெனிக்குன்னு தனியா லாஜிக் இருக்கு. தனியா பிசினஸ் லாஜிக் இருக்கு. அது நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, தென் யூ கேன் கோ வித் சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இத தவிர்த்து சேல்ஸ்ஃபோர்ஸ் இப்போ வந்து மோஸ்ட்லி இன்டூ ஏஐ தான். Einstein and then ரொம்ப ஏஐ அண்ட் ஆல்சோ தே ஆர் இன்டூ செக்டார் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். செக்டார் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்னா ஹெல்த் கேர் கிளவுட் இருக்கு, லைஃப் சயின்ஸ் கிளவுட் இருக்கு, அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் கிளவுட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய செக்டார் பேஸ்டு கிளவுட்ஸ் வந்து அவங்க இப்போ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ செக்டார் பேஸ்டு இப்போ நான் ஹெல்த் கேர்ல இருக்கேன். எனக்கு வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா, நீங்க ஜஸ்ட் அந்த ஹெல்த் கேர் கிளவுட் மட்டும் வாங்கிட்டு டாக்டரோட என்ட்ரி, நர்ஸஸோட என்ட்ரி, அவுட் பேஷண்ட்ஸ், இன் பேஷண்ட்ஸ், ஸோ எவ்ரிதிங் நீங்க வந்து ஆல்ரெடி எல்லா ப்ராசஸுமே அதுல இருந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்றாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஆஹ் எனக்கு ஸோ திஸ் இஸ் கால்டு சேல்ஸ்ஃபோர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.